ஒரு போதைப் பொருள் கடத்தல் ஒரு ஆள் மாட்டுறாரு. அவர் கூட அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுககாரன். அமீர் அவர்களை பற்றி நிறைய தகவல்கள்லாம் வருது. அந்த நேரத்தில் வந்து முண்டி அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அமீர் என் தம்பி, அவன் வந்து இஸ்லாம் மேலே நம்பிக்கை உள்ளவன், அல்லாஹ் மேலே மதிப்புள்ளாமல், மற்றதெல்லாம் விடுங்க, அமீர் இந்த விஷயத்த செஞ்சிருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனவர் யாருன்னா வந்து சீமான். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த படம் பேர் என்ன தெரியுமா, உயிர் தமிழுக்கு. மேபி அந்த பேரை நம்பி வந்து சீமான் வந்துட்டார் போல. பட் படத்தோட கதை என்னன்னா, தமிழ்ன்றது ஒரு பொண்ணு, அதுக்காக உயிர் கொடுத்து காதலிக்கிறாராம் அமீர். அதனால் உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படத்துக்கு வந்து சீமான் அவர்கள் ஏமா வந்து முன்னே வந்து அமீர் நல்லவன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனாரா. அதுக்கப்புறம் 3 மாதங்கள் கடந்து சென்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு திமுக ஆதரவு கொண்ட ஒரு ஊடகத்தில் உட்காந்து அமீர் அவர்கள் 1 மணி நேரம் சீமானுக்கு எதிராக லெக்சர் எடுத்திருக்காரு. குறிப்பாக வந்து பெரியார் பொறுத்தவர் வந்து பேசக்கூடாது, தமிழகத்தில் சமூக நீதியை காத்த தலைவர். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொன்று சர்ப்ரைசிங்காக இருக்குது. நிறைய பேரை வந்து விட்டு கொளுத்தி விட்டாங்க. நிறைய பேர் என்னங்க அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சர் சாப்பிட்றீங்களான்னு கேட்பீங்களா, அதுக்கப்புறம் கோயில் கட்டுறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கட்டலாமே, இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துட்டாங்க. அதில் குறிப்பாக சத்யராஜை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கிரில் பண்ணாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த பெண்களுக்காக பேசக்கூடியவர், பெரியார் பெண்களுக்காக பேசியிருக்காருன்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டது பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அட்லீஸ்ட் வந்து ஒரு வருத்தமாவது வந்து தெரிவிச்சிருக்கலாம். எந்த விதத்தில் பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோச்சிப்பாங்க பங்காளிகள். எங்க முதல்வரே பேசாத வரைக்கும் இவர் பேசல, நம்ம எப்படி எதிர்பார்க்கும்? முதல்வரே பேசல இல்லையா? இல்லைங்க, இதை பற்றி பேசுறாருல, அப்போ நம்ம அதை பற்றி பேசல அப்படின்றத நினைவூட்ட வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம்ல. அதனால சொல்கிறோம், சத்யராஜ் அவர்கள் மேபி இந்த நியூஸ் அவருக்கு போலையா, பிஸியான நடிகர் அப்படிங்கிறதுனால அவருக்கு தெரியலையா இந்த காணொலி. உங்களுக்கு ஆன்டி இந்தியன் படம் பிடிச்சிருந்தா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஆன்டி இந்தியனா இல்லை இந்தியன் 2வா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த கேள்வி எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க சக நண்பர் அவரோட. ட்விட்டர் வந்தது ரேஜ் இம்ப்ரெஷன்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. லூசுத்தனமான பைத்தியகாரத்தனமான போஸ்ட் போட்ட வேண்டியது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மள எல்லாருமே திட்ட வருவாங்களா, அதில் ஒரு பப்ளிசிட்டி, நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராக்ஷன் ஏறும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கருத்தின் மூலியமாக நம்ம என்ன கருத்து சொன்னால் வந்து நம்மளுக்கு அது மூஞ்சி பூச்சின்னு ஊரில் கொஞ்சம் நானும் ஒரு ஆள் வரலாம் அப்படின்ற மாதிரி வளா வரும் ஒரு நபர் தான் லூசட்டமா. சரி, ஓகே. வந்திருக்காங்க பிரதர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நம்ம நல்லா இருக்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேனலில் வந்து ஒரு மைல் ஸ்டோன் வீடியோவில் தான் பேசிகிட்டு இருக்கோம். 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாம். அதில் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபீச்சர் ஆகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு பெருமையாக இருக்க மாதிரி தெரியல, நான் வந்து சொல்லவே மாட்டேங்க. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கலந்த கலவையாக இருக்குது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டேன். சரி, 3 லட்சம் போதுமா? இதோட நிறுத்திடலாமா? சப்ஸ்கிரிப்ஷன் ஏற வேணாம்? ஏங்க வளரட்டுங்க. என்ன சொல்லுங்க, கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் சொல்லணுமா? 3 லட்சத்துலேருந்து சீக்கிரமா 5 லட்சமா வந்து மாற்றுங்க. 1 மில்லியன் பட்டன் வந்து சேரணும் உடனே வெளி தமிழாக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு வாரமாகவே பெரியார் வந்து உரம் எழுதிட்டே இருந்தார் அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்தது இல்லையா? அது சம்மந்தமாக பல நபர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. சுபவியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லி பல தலைவர்களும் கருத்து தெரிவிச்சிட்டாங்க. பட் இடையில சம்மந்தமே இல்லாமல் கட்டப்பா அப்படின்ற ஒரு நபர் வந்து இப்போ ஒரு எட்டப்ப வேலையை பார்த்துட்டாரியா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதாவது சத்யராஜ் அவர்கள் வந்து சீமான் பேசுனது தவறு அப்படின்னு அவர் ஒரு விளக்க வீடியோ ஒன்று கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? எப்போவுமே உங்களுக்கு தெரியும், கருப்பு சட்டை அந்த குரூப்பை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டா சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த கட்டப்பா வந்து மேலே இருந்து குதிப்பார்ல, பெல்ட் அடிச்சு அந்த மாதிரி குதிச்சு வருவாப்பில். அது இந்த வாட்டி 2021 ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்தே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. முக்கியமான நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் செய்யறதுக்காக இந்த ஆட்டத்தை போட வந்திருக்கிறார் திருப்பூர் சரோஜா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அவங்க ரெகுலரான டான்ஸராக இருப்பாங்க. அவங்க வந்தாலே ஒரு தனி ஃபேன்ஸ் வந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் திராவிட ஈவெண்ட்ஸ் அண்ட் டிஎம்கே ஈவெண்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அவருக்கு 2 லைன் எழுதி கொடுத்துருவாங்க, அவர் வந்து சொல்லிட்டு போயிடுவார். அப்படி தான் வந்து கட்டப்பா வந்து இந்த பெரியாரை தீக்காவை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் வேறு வழி இல்லைங்க, முட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா பெரியார் அப்படிங்கிற ரோலில் வேறு நடிச்சிட்டார் அந்த படத்தில். அவர் தன்னை ஒரு வாழும் பெரியாராக உணரும் சத்யராஜ் அவர்கள் எப்பொழுதுதான் வந்து பெரியாருக்கு இழுக்காச்சோ அப்போல்லாம் வந்து அவரோட ஒரு பிஆர்ஓவா ஒரு அம்பாசிடராக வந்து பேசுறது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயமே இல்லை. ஏன்னா அவர் அப்படி தான் பேசுவார். அவர் அப்படி பேசுறதுல ஆச்சரியப்பட்டு நீங்கள் கேட்குறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில், ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இவங்க இப்படி மாற்றி பேசுகிறாங்க, ஏன் இவங்க இந்த நேரத்தில் பேசுகிறாங்க, ஏன் இவருக்கு எதிராக வந்து இவர் பேசுகிறாங்க, இவங்களாம் எல்லாருமே நண்பர்கள் தான் நினச்சோம். அந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான ஆட்கள்லாம் இருக்காங்க. சத்யராஜை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஏன் உங்களுக்கு அது இதை வியப்பாவே இல்லையா? வியப்பாவே இல்லைங்க, வியப்பா இருக்கா இல்லைங்கிறத தாண்டி சீமான் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவரை, ஒரு தமிழ் மண்ணினுடைய தலைவரை வந்து அவர் இழிவுபடுத்திட்டாருன்னு தான் இன்னைக்கு சத்யராஜ் உள்ள வந்திருக்காரு. அடுத்து அமீர் அவர்கள் வந்து சில கருத்துக்கள் தெரியும். சத்யராஜ் பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்ல, சீமான் அவர்கள் குறித்து கேட்டதுனால அவங்க 2 பேருக்கு இருக்கு ஈக்குவேஷன். சத்யராஜ் அவர்களை குறித்து சீமான் எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுத்து பேசுனதே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே தான் வந்து பேசுவார். சத்யராஜ் அவர்கள் வந்து எத்தனை பேருக்கு கண்பட உதவி செஞ்சிருக்காரு, அதில் வந்து நாங்கள்
பக்கத்தில் நின்று பார்த்து வளர்ந்த பசங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் சத்யராஜோட குடும்பத்துல இருந்து இது வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து சீக்கிரமாக திமுகவில் வந்து சேரலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்து சேருது. அவங்க பொண்ணா குடும்பத்துல இருந்துன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல காலம் தான் பதில் சொல்றேன். சரி, சீமான் அவர்கள் இந்த காலத்துக்குள்ள வந்ததுலேருந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்த மிக தெளிவாக சொல்றாரு. நான் என்னுடைய கொள்கையை வழிகாட்டியா நான் பெரியார் எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய தலைவன் யாருன்னு அவர் அடையாளப்படுத்திட்டு பெரியாரும் தலைவர், பெரியாரும் போராடினார், பெரியாரும் இந்த மண்ணில் இருந்தார். ஆனால் அதுக்காகவே பெரியார் மண் இந்த தமிழ் மண்ணை சொல்லாதீங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் இந்த விஷயம் எல்லாமே வந்து புதுசு கிடையாது. சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேச ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இந்த நேரம் ஒரு அரசியலை எடுத்து அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட சில நபர்கள் வந்து ஒரு அரசியல் பண்ணாலுமே திரைத்துறை சார்ந்த ஒரு நபர் ப்ளூ சட்டை மாறன் அவர் வந்து இன்னைக்கு சீமானுக்கு எதிராக சில விஷயங்கள் பேசுறது அப்படின்றத நம்ம எப்படி எடுத்து திரைத்துறை சார்ந்த நபரா இல்லையா? என்னங்க ஒரு சினிமா போஸ்டர்லாம் ஒட்டி நீங்க சினிமா போஸ்டர்லாம் ஒட்டுறீங்க, அதனால நீங்க திரைத்துறை சார்ந்த நபர். நான் ஈவினிங் போய் அதெல்லாம் கிழிக்கிறேன், அதனால நான் திரைத்துறை சார்ந்த நபர். அவர் வந்து ஒரு ரிவ்யூவர், படம் எடுத்திருக்காருங்க. நல்லா வந்து ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு தலை சிறந்த படம் எடுத்திருக்கேன். வரேன் நானு ஆள இருந்து தான் அக்கு வர முடியும். நல்ல ஒரு ரிவ்யூவர் உள்ள வந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு அங்கிள் வந்து நல்லா விட்டா பேசக்கூடிய அங்கிள், எல்லாருமே தக்லைஃப் பண்ணக்கூடிய ஒரு அங்கிள் வந்து ரொம்ப நாராசமாக கிழிஞ்சு பக்கப்படுத்தலாம் தொங்க விடுறாரு அப்படின்னா ஒரு ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஒருத்தர் இருக்காருப்பா அப்படிங்கிறனால தான் எல்லாருமே அவர் கூட ரிலேட் பண்ணிட்டாங்க. படங்கள் மேலே கோவத்தை வந்து அவர் வாய் மூலியமாக வெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்ல ரிவ்யூவராக இருந்தார். ஆனால் போக போக வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயஸ்டான ரிவ்யூவர் அப்படின்னு தெரியும். ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூவோட நடைக்கு நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 2 பேரோட ரிவ்யூ அதிகமாக பார்த்தாலும் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் வரும் ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூ, அவர் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணி அவர் எப்படி அந்த படத்தை கலாய்ச்சிருக்காருன்னு பார்க்கறதுக்கு நானும் இன்றைக்கும் ஒரு ஃபேன் தான். சங்கர் வந்து மதகஜ ராஜா படத்தை வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருல, அதையும் பார்த்து தான் வந்திருக்கேன். ஆனால் அவருக்கு எப்பவுமே ஒரு சார்பு ஒன்று இருக்குங்க. அவருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை வச்சு நல்லா செஞ்சு விட்டுருவாரு. இன்ஃபேக்ட் அந்த படம் நல்லா இல்லைன்னா அதில் பிடிக்காத நடிகரும் நடிச்சிருக்காருன்னா அவருக்காக 3 நிமிஷம் ஒதுக்கி செய்யக்கூடிய ஒரு வன்மம் படைத்த ஒரு நபர், ஒரு ரிவ்யூவர் தான் வந்து ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். இது நான் அவர் மேலே வந்து மரியாதை கலந்த விமர்சனமாக தான் நான் வந்து சொல்கிறேன். ப்ளூ சட்டை மாறன் அவர்களை வந்து எனக்கு பர்சனலாக எப்போ வந்து தெரியும் கேட்டால் அவர் ஒரு வாட்டி நான் சந்தித்தேன். ஏங்க விஸ்வரூபம் படம் நல்லா தானேங்க இருந்துச்சு, நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் மொக்கையா இல்லையே, ஏங்க அந்த படத்தை பற்றி அவ்வளோ கழிவு ஊற்றுங்க, நீ வேறு தம்பி இந்த கமல்லாம் சினிமாவில் நடிக்கவே கூடாதுன்னு போயிட்டார். அவருக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட இருக்கலாம். இப்போ கமலோடைய அரசியல் ஒரு நிலைப்பாடில் கூட நம்ம விமர்சிட்டு போகலாம். கமல் மாதிரி ஒரு கலைஞன் வந்து சினிமாலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ப்ளூ சட்டை மாறன் யார் அப்படின்னா, அப்போ நீங்கள் எப்படிங்க பயஸ்டே எல்லாமே ரிவ்யூ பண்ணுங்க, இவ்வளோ நாள் நான் உங்களை அப்படி பார்த்துட்டு இருந்தேனே அப்படி சந்தேகம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதை கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூடியூப்ல இருக்க எல்லாருக்குமே வந்து நம்ம தனியாக கூட தம்பி, நம்மலாம் சேர்ந்து இருக்கணும், யூடியூப் சங்கம் அமைப்போம், உலகத்தை காப்போம், ஏகாபத்தி இது ஏதாவது போராடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாரையும் கூட்டினாரு. சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் வந்து வடிவில் சொல்லுவார்ல, இவ்வளோ நாள் எங்கடா போனீங்க அண்ணன் ஒரு மாதிரி. சரி, நம்மளுக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லாமல் போயிட்டாரு, இனிமேல் நம்ம வந்து யூடியூப்பை பிடிக்கிறோம், தமிழ்நாட்டில் அண்ணனோட வழியும் நம்ம நடந்து யூடியூப்பில் வந்து செவ்வனை காப்போம்னு சொல்லிட்டு போனால், தம்பி எல்லாருமே மெரினா பீச்சுக்கு வாங்கப்பா அர்ஜென்ட்டா அப்படின்னு கேட்டார். சரி, அண்ணன் ஏதோ வந்து யூடியூப்பை பற்றி பேச போகிறான்னு பார்த்தா நேராக கலைஞரோட அந்த இப்போ புகழாரம் இல்லைங்க, அவர் நினைவிடத்துல கூப்பிட்டு போயிட்டு எல்லாருக்கும் இந்தாங்க ஒரு மாலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்க வச்சுட்டாரு. நான்லாம் அப்படியே வந்துட்டு என் கூட இருந்த என்னுடைய எக்ஸ் கொலீக்ஸ் 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. வேறு வழியெல்லாம் போயிட்டு மாலை போட்டு வந்து ப்ரோ என்ன ஒரு பண்ணிட்டாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க இவரை வந்து இந்த சங்கமும் வேணாம் இந்த தலைமையும் வேணாம்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் சில இன்டென்ஷன்ஸ் இருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறதில்ல, அவரோட திங்கிங் வேவே அப்படி தான். அவருக்கு சில பேர் மேலே வன்மம் இருக்கும், சில பேரை சப்போர்ட் பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணுவார், மாற்றி பேசுவார். ட்விட்டரை பார்த்தா அவர் பதிவெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி தான் வந்து ப்ளூ சட்டை மாறன். நம்ம இந்த ரிவ்யூவராக மட்டும் கண்ணில் தெரியக்கூடாது, எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் பேசணும்னு காட்டுறதுக்காக அவரே வம்படியாக வந்து இந்த என்ன சொல்கிறது அரை கருத்துக்கள் சொல்லிட்டு முழு தத்துவம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரிவ்யூவராக இருக்காரு. அவரோட ரிவ்யூவிங் கெப்பாசிட்டிஸ் யாருமே குறைந்து மதிப்பிட்டா அடுத்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு போயிருக்கலாம். நானே ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறங்கி ஒரு படம் எடுத்தாரு, ஆன்டி இந்தியன். என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு வேற லெவல் படம், சமூக நீதியை காத்த படம். ஆமாம், அதில் பாஷான்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு, செத்துருவாரு. ஸோ அவரோட பேச்சுலேயே இன்னைக்கு வந்து நியாயம் செத்து போச்சு அப்படின்னு தான் தோணுது. பாஷாவை எழுப்பிக்கிட்டே இருக்கும், ஆனால் எழும்புவாரா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்டி இந்தியன் படத்துக்கு எல்லாருக்குமே ரிவ்யூ பண்ண ப்ளூ சட்டை மாறன் எடுத்த ஆன்டி இந்தியன் படத்துக்கு யார் தெரியுமா நல்ல ரிவ்யூ கொடுத்தா? ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்துலேயே நல்ல ரிவ்யூ கொடுத்தாரு. யாரு? பாரதிராஜா அவர்கள் வந்தார். வயது மூப்பின் காரணமாக அவருக்கு வந்து இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வருது, இருந்தாலும் வாட் ஐம் சேயிங் இஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ 4 லைன் பேசிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்த சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறனே எப்பா நான் காசு கூட கொடுக்கலையே, அண்ணன் நமக்காக இவ்வளோ போக்குறாரு அப்படின்னு அப்படியே ஹாலிவுட் தரத்துக்கு அது
புருஷ்ட மரம் பார்த்தீங்கன்னா ஆன்டி இந்தியன் ஆள் எடுத்துறதுக்கு அவ்வளோ. ஏன்னா அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து யாரையும் புண்படுத்த விரும்பல. ஒரு நல்ல மனுஷனா இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்மள கூப்பிட்டுருக்காங்க, பாவம் ஏதோ ஸ்மால் ஸ்கேல்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு சக தமிழ்னா சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வன்மத்தை கக்கறது அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாற்றி மாற்றி பேசுறதுனால இவரோட கருத்துக்கள்லாம் நம்ம பேச. உங்களுக்கு ஆன்டி இந்தியன் படம் பிடிச்சிருந்தா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஆன்டி இந்தியனா இல்லை இந்தியன் டூவா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த கேள்வி எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க சக நண்பர் அவரோட. ட்விட்டர் வந்தது ரேஜ் இம்ப்ரெஷன்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. லூசுத்தனமான பைத்தியகாரத்தனமான போஸ்ட் போட்ட வேண்டியது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மள எல்லாருமே திட்ட வருவாங்களா, அதில் ஒரு பப்ளிசிட்டி, நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராக்ஷன் ஏறும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கருத்தின் மூலியமாக நம்ம என்ன கருத்து சொன்னால் வந்து நம்மளுக்கு அது மூஞ்சி பூச்சின்னு ஊரில் கொஞ்சம் நானும் ஒரு ஆள் வரலாம் அப்படின்ற மாதிரி வளா வரும் ஒரு நபர் தான் ப்ளூ சட்டமா. சரி ஓகே ரைட்டு. அமீர் அவர்கள், அமீர் அவர்களுக்கும் சீமானுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல நட்பு இருக்குது. இடையில சில சலசலப்பு ஏற்படுத்து இருந்தும் கூட சீமான் அவர்கள் தொடர்ந்து அமீர் அவர்களுடைய இப்போ சமீபத்தில் வந்த படத்துக்கு கூட ப்ரொமோஷனுக்காக போனார். படம் நல்லா இருக்குது, தம்பி நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணி கொடுத்தாரு. பட் அப்படி இருக்கும்போது இப்போ அமீர் அவர்கள் வந்து திடீர்னு பெரியார் குறித்து சீமான் பேச தவறு அப்படின்னு சீமான் அவர்கள் டார்கெட் பண்ணதுக்கு என்ன நோக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அமீர் அவர்கள் வந்து ஒரு நிலைமையை நினச்சா கொஞ்சம் பாவமாக இருக்கும். ஏங்க? ஏன்னா அவருக்கு வந்து ரெண்டு பக்கமும் கேம் ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காரு. இருந்தாலும் யார் பக்கம் அதிகமாக சாயறாரு அப்படிங்கிற சந்தேகம் எழுதுது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் குறித்து தாய் மதம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தவறாக புரிஞ்சுட்டு நிறைய பேர் சீமானுக்கு எதிராக வந்து வன்மத்தை பரப்புறப்போ அமீர் அவர்கள் முன்ன வந்து எங்கள் அண்ணன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவரே வந்து பல இடங்களில் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்து சீமானுக்கு எதிராக லெக்சர் எடுத்தார். சரி ஓகே, அமீர் வேற பாதை, சீமான் வேற பாதையில் பிரிஞ்சு போயிட்டாங்கப்பா, அண்ணன் தம்பியா ஒரு காலத்தில் இருந்தாங்க, ஆடுகள் இனிமேல் மந்தையில் வந்து சந்திக்காது அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போதைப் பொருள் கடத்தல் ஒரு ஆள் மாட்டுறாரு, அவர் கூட அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி அமீர் அவர்களை பற்றி நிறைய தகவல்கள்லாம் வருது. அந்த நேரத்தில் வந்து முண்டி அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமீர் என் தம்பி, அவன் வந்து இஸ்லாம் மேலே நம்பிக்கை உள்ளவன், அல்லா மேலே மதிப்பு இல்லாமல், மற்றதெல்லாம் விடுங்க, அமீர் இந்த விஷயத்த செஞ்சிருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனவர் யாருன்னா வந்து சீமான். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த படம் பேர் என்ன தெரியுமா, உயிர் தமிழுக்கு. மேபி அந்த பேரை நம்பி வந்து சீமான் வந்துட்டார் போல. பட் படத்தோட கதை என்னன்னா, தமிழ்ன்றது ஒரு பொண்ணு, அதுக்காக உயிர் கொடுத்து காதலிக்கிறாராம் அமீர், அதனால் உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படத்துக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து அமீர் நல்லவன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனாரா. அதுக்கப்புறம் 3 மாதங்கள் கடந்து சென்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இது ஒரு திமுக ஆதரவு கொண்ட ஒரு ஊடகத்தில் உட்காந்து அமீர் அவர்கள் 1 மணி நேரம் சீமானுக்கு எதிராக லெக்சர் எடுத்திருக்காரு. குறிப்பாக வந்து பெரியார் கொடுத்தவர் வந்து பேசிக்கூடாது, தமிழகத்தில் சமூக நீதியை காத்த தலைவர், அவருக்கு எதிராகவே இப்படி பேசிட்டாரு அப்படின்னு கொந்தளிச்சுட்டு போயிருக்காரு. ஒன்று அமீர் அவர்கள் இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க, ஏதாவது வகையில் ஆட்டுங்க, நாங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கறது இல்லை நம்புறதுனே தெரியல. இல்லை பட்டும் வந்து சீமானவர்கள் போயிட்டு அமீருக்காக வந்து இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்து முட்டு கொடுத்து திருப்பி இப்போ வந்து இந்த ஏச்சுகள் பேச்சுகள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ சீமானவர்களோட நிலைமையை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன் சீமான் திரும்ப அமெரிக்கா பழைய நட்பா இருக்குங்க. இந்த ஒரு அரசியல்வாதின்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் அந்த மனுஷனை மட்டும் பார்க்கக்கூடாது, அரசியல்வாதியும் பார்க்கணும். கரெக்டாக கேட்டீங்க. அமீர் அவர்களுக்கு சீமான் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறது இந்த பழைய நட்பின் பேரில். இன்னொன்று ஒரு இஸ்லாமிய டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. அவர் அந்த இஸ்லாமியர்ன்ற காரணத்துக்காகவே அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு வந்து கைவிட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் கூட வந்து இப்போது சீமான் அவர்கள் வந்து அமீர் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு, ஒரு நட்பு பாராட்டுறாரு அப்படின்னா பெரியார் இஸ்லாமியர்கள் குறித்து என்ன பேசினாருன்றதை அமீர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஒரு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, பெரியார் வந்து இஸ்லாமியர்கள் குறித்து என்ன பேசினார் அப்படின்னு? அதெல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கேங்க. நானே பல காணொலிகளில் வந்து பல பேரை பேச விட்டு கேள்வியில் கேட்டு வந்து ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது. ரொம்ப கான்ட்ராடிக்ட் பண்ணுறாரு அவரோட பேச்சே அவர். ஆனால் இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், அவருக்கு என்ன நிர்பந்தமோ, அவருக்கு பின் அழுத்தம் என்ன இருக்கோ, நீ இந்த பிரச்சனை மாட்டிக்கிட்ட அதனால் நான் அவனை காப்பாற்றுறேன், நாங்கள் இன்னும் ஒரு 14 மாதம் ஆட்சியில் இருப்போம், அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு, அந்த சைடு ஒரு மாதிரி ஒரு வாட்டி பேசுனா எங்களுக்காக ஒரு 10 மாதிரி பேசு, 10 வாட்டி பேசு அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தால் கூட இருக்கலாம். மற்றபடி அமீர் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த பின்னழுத்தம் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போது சத்யராஜ், அமீர், ப்ளூ சட்டை மாறன் 3 பேரில் யார் சிறந்த ஊபி? ஓகே, சத்யராஜ், ப்ளூ சட்டை மாறன், அமீர். அமீர் தான். ஏன்? அமீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானோட நண்பராக மாறணும்னா பட்டன் மாறிடுவார், ஒரு முஸ்லீமாக மாறினா மாறிடுவார், தமிழனா மாறினா மாறிடுவார், சிறந்த ஊபியா மாறினா வந்து மாறிடுவார், இஸ்லாமியன்னு சொல்லுவார், ஆனால் பெரியாருக்கு முட்டு கொடுப்பாரு. அப்போ உயிர் தமிழனுக்கு இல்லை, உயிர் ஊபிக்கு. இப்போதைக்கு அவ்வளோதான். இன்னும் 14 மாதங்கள் இருக்கு. அதில் என்ன டிசைட் பண்ணுறாரு அமீர் அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அமீர் அவர்கள் படம் எடுக்கலன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்லாம் கவலைப்பட்டிருப்பேன். படம் அவர் எடுக்கலன்னா கவலைப்படவே தேவையில்லை. அவரே வந்து வாரத்துக்கு ஒரு படம் காட்டிட்டு இருக்காரு. 1 மணி நேரம் பேசி வச்சிருக்காருங்க அந்த வீடியோ. சரி ஓகே பிரதர், எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி. பிரியகுமார் எங்கே அவர்?